டே 89 3வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, விசித்ரா அவர்கள் அவங்க சின்ன பிக் பாஸ் வீட்டில் தான் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, காலையில் வந்து ஒரு காப்பியோட பேசிகிட்டு இருக்காங்க. மாயா, அர்ச்சனா, பூர்ணிமாலாம் அங்கே இருக்காங்க. சும்மா பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ என்னென்னா, சமையல் இன்னைக்கு நான் செய்யலன்ட்டாங்க. உடனே அப்போ வெஷல் வாஷிங் நான் பண்ணணும் அப்படின்னோடனே அங்கேருந்து வந்து ரவீனா கூப்பிட்றாங்க. விசித்ரா மேம், என்ன வந்து சமையல் இது கொஞ்சம் பாத்திரம் விலைக்கு கொடுங்க, வெஷல் வாஷ் பண்ணி கொடுங்க அப்படின்ன உடனே என்னென்ன வராங்க. அந்த உடனே விசித்ரா மேம், என்ன இந்த ஸ்பூனை விலைக்கு கொடுங்க அப்படின்ன உடனே கடுப்பாயிடும். இதெல்லாம் ஒரு விஷயம்னு என்ன செய்வீங்களா? உங்களுக்காக 2 நாள் எப்படி சாப்பாடு செஞ்சு கொடுத்தேன், நன்றியே கிடையாது அரவினா உனக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? சேர்க்க சரியில்லை உனக்கு. இந்த தினேஷ் சொல்லி தானே கேட்குறேன். அந்த தினேஷ் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, இரிட்டேட்டிங் ஆகுது. ஏன் இந்த தினேஷ் இந்த மாதிரி கைட்லைன்ஸ் பண்ணுறாரு இவங்களை அப்படின்னு தினேஷ் கூப்பிட்டது என்னமோ ரவீனா தான். இவங்க திட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் தினேஷ் தான். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டாம் அண்ட் ஜெரி போட்டி ஒன்று நடந்துகிட்டே இருக்குது. சுவாரஸ்யமாக தான் இருக்குது விசித்ராவுக்கு தினேஷ்க்கும். இதில் என்னன்னா, விசித்ராவை பற்றி தினேஷ் எதுவும் சொல்லித்தரல. அவங்க சமையல் இல்லாத நான் இன்னைக்கு வெஷல் வாஷ் பண்ண போகிறதுனால ரவீனா போய் கூப்பிட்டுச்சு. அதுக்கு விசித்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் நீங்களே பார்த்துருங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தானே எல்லா வேலையுமே பார்க்குறோம், ஒன்லி சூப்பர்வைசிங் தானே பார்க்குறீங்க, அப்படியா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கடும் சண்டைங்க காலையிலேருந்தே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. முடிவுக்கு வந்ததா இப்போன்னா இன்னும் பேசிட்டு தான் இருக்காங்க. நைட்டு தானே அந்த டாஸ்க்கு, அது வரையும் இதே மாதிரி தான் போகும் போல இருக்கு இன்னைக்கு.